வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. 2 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி அரிசி பவுடரு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகு சீரக பொடி, திட்டமாக பெருங்காயத்தூள், ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லாவே மைய தட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு ப்ளஸ் எந்த அளவுக்கு நம்ம கடல மாவு போட்டோமோ அதே ரேஷியோவில் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுன்னு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி நல்லா உப்பி வரும். பூண்டு கொஞ்சம் நம்ம மைய தட்டி வச்சுருக்கேன், இதை இதோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு கொஞ்சம் திக்கான கண்டிஷனில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் காயோட ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் ரஃப்பாக இருக்கும் பஜ்ஜி. அதனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து, மாவு ரெடியாக இருக்குது. பஜ்ஜி போட்டுடலாம் வாங்க. சலசலப்பு கம்மியாகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனாகவும் பொரிஞ்சு போச்சு. பஜ்ஜி இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். அடுத்த பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி எடுத்து முடித்த பிறகு ஒரு நிமிஷமாவது எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி போடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் வரும். ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜி. பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி போயிருக்கு பாருங்கள். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணுற மாவு தான். நீங்களும் நான் சொன்ன அதே மெத்தடில் பஜ்ஜி ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.